திருவொற்றியூரில் தேங்கியிருந்த மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து சிறுவன் பலியான சம்பவம் தொடர்பாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை திருவொற்றியூரில் தேங்கியிருந்த மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து சிறுவன் பலியான சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, தற்போது அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்ற தொடர்பான விவரங்கள். ஜெயஸ்ரீ, வணக்கம். டியூஷன் சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்த மாணவன் மின்சாரம் தாக்கி நேற்று உயிரிழந்த சம்பவம் திருவொற்றியூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த மின்சாரம் தாக்குவதற்கு முன்னதாக இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என அப்பகுதிவாசிகள் மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி உயிரிழந்த மாணவனின் உறவினர்கள் உட்பட அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் திருவொற்றியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிடக்கூடிய சம்பவமானது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய பகுதிகளில சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். வடசென்னை தாங்கல் வீர் பயில்வான் சாலையில் தான் நேற்று இந்த சம்பவமானது நடைபெற்றது. டியூஷன் சென்று விட்டு வீடு திரும்பிய அந்த நௌஃபில் என்ற 17 வயதான 12ஆம் வகுப்பு மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி நேற்று இரவே இந்த பகுதியில் இருந்தவர்கள் இந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். அப்போது காவல்துறை உயரதிகாரிகள் அவர்களை சந்தித்து கட்டாயமாக நிச்சயமாக நாளை, அதாவது இன்று அந்த உரிய அதிகாரிகள் மீது, அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்ததன் பேரில் தான் நேற்று இரவு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றார்கள். இன்று காலை வரை அந்த அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படும் மின்வாரிய அதிகாரிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மீண்டும் நேற்று இரவு சாலை மறியலில் ஈடுபட்ட அதே பகுதிவாசிகள் காவல் நிலையம் முன்பு திரண்டு முற்றுகையிட்டு அந்த மின் வாரிய ஏஇ நாங்கள் பலமுறை செல்போனில் அழைத்தும் கூட ஒருமுறை எங்கள் செல்போனை ஏற்காத, ஒருவேளை அவர் எங்களது செல்போனை அழைப்பை ஏற்றிருந்தால் கூட இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம். எனவே இந்த உயிரிழப்பிற்கு முக்கிய முதற் காரணமான அந்த ஏஇ மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்றனர். தொடர்ந்து அங்கிருந்து அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த வீர் பயில்வான் தர்கா சாலை பகுதியின் முனைக்கு முக்கிய சாலைக்கு அந்த மக்கள் தொடர்ந்து அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அங்கு வந்து அவர்களிடம் நாங்கள் அந்த மின்வாரிய அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விட்டோம் என கூறி வழக்கு பதிவு செய்ததற்கான ஆதாரத்தை காண்பித்த பிறகு தற்போது இந்த சமயத்தில் அவர்கள் சாலை மறியலை கைவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு.